தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். 2 நாள் பயணமாக இன்றிரவு தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மாலத்தீவு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து விமானம் மூலம் இன்றிரவு பிரதமர் மோடி தூத்துக்குடி வருகிறார். நவீன தொழில்நுட்பத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலைய முனையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். சேத்தியாத்தோப்பு சோழபுரம் 4 வழிச்சாலை, 200 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி துறைமுக சாலையின் 6 வழிப்பாதை ஆகியவற்றையும் அவர் திறந்து வைக்கிறார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 285 கோடி ரூபாயில் ஆண்டுக்கு 69 லட்சம் டன் சரக்குகளை கையாளும் திறனில் அமைக்கப்பட்டுள்ள வடக்கு சரக்கு தளவாட நிலையத்தையும் மோடி திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் 1165 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்ட மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை, இரட்டை ரயில் பாதை ஆகியவற்றை அவர் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார். அதன் பிறகு கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 1000 மெகாவாட் திறனுடைய 3வது 4வது அணு உலைகளில் மின்வளத்தட பணிக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இதன் திட்ட செலவு 550 கோடி ரூபாய் ஆகும். தூத்துக்குடி பயணத்தை நிறைவு செய்து திருச்சி செல்லும் பிரதமர் மோடி இன்றிரவு அங்கு தங்குகிறார். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் மோடியை சந்தித்து பேச நேரம் கேட்டுள்ளதாக தெரிகிறது. அதேபோன்று தமிழக பாஜக நிர்வாகிகளையும் சந்திக்க வாய்ப்புள்ளது. நாளை காலை 10 மணி அளவில் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்படும் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் சென்றடைகிறார். அங்கிருந்து கார் மூலம் கோவிலுக்கு செல்லும் அவர் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கிறார். அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் புகைப்பட கண்காட்சியை அவர் பார்வையிடுகிறார். ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்று பெருவுடையாரை தரிசனம் செய்த பிறகு ராஜேந்திர சோழன் சிறப்பு நாணயத்தை பிரதமர் வெளியிடுகிறார். இசைஞானி இளையராஜாவின் சிம்பொனி இசை நிகழ்ச்சியையும் அவர் ரசிக்கிறார். இதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதங்களே இருக்கும் நிலையில் பிரதமர் மோடியின் தமிழக வருகை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தூத்துக்குடியில் மோடி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் செயல்பாட்டிற்கு வரும் திட்டங்கள் அதனை தவிடுபொடியாக்கியுள்ளன. ரயில்வே திட்டங்களிலும் தமிழகம் வஞ்சிக்கப்படவில்லை என்பதை புதிய திட்டங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளன.